செயற்பாட்டாளர், ஊடகர், தன்னால் முடிந்த அளவு தன்னுடைய திறமையினால் பல உள்ளங்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற ஒருவர், வைத்திய துறையில் அர்ப்பணித்து வைத்திய சேவை புரிவது மாத்திரமல்லாது மக்களுக்கு உளநல சேவைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், பிரசித்தி பெற்ற சமூக செயற்பாட்டாளர் டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியினுடைய விசேட அதிதிகளில் ஒருவராக இங்கு வருகை தந்த டாக்டர் ரிம்சான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகள் உரையாற்றுவதற்காக. முதலில் எனக்கு வாய்ப்பளித்த, அதாவது ஏவி ஐக்யூ மீடியா காலேஜ் குழுமத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற முக்கியமான அதிதிகள், அதோடு சேர்த்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்போவான். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏவி ஐக்யூ மீடியா காலேஜ் இது சம்பந்தமாக சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு சிலர் இந்த மீடியா காலேஜ் சம்பந்தமான பெயரை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது. என்னென்னு சொன்னால், இப்படி தான் சார் நாங்கள் இப்படி ஒரு காலேஜ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே பார்க்க போனால் இந்த ஏவி ஐக்யூ மீடியா காலேஜில் இருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு மீடியா காலேஜில் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தவங்க, அதாவது நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற நல்ல ஒரு ஆளுமை மிக்க உறுப்பினர்கள் என்று கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இவங்க இப்படி ஒரு மீடியா காலேஜை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நான் இவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ இவங்க முக்கியமான சில காரணங்கள் சொன்னாங்க. உண்மையிலே இவங்க சொன்ன காரணங்கள் வந்துட்டு 100% ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் பொதுவெளியாக இருக்கட்டும் அல்லது எனது சமூக ஊடகமாக இருக்கட்டும், எந்த ஒரு இடத்திலையும் கூட யாரையும் நான் வந்துட்டு நெகட்டிவாக பேசுறது இல்லை. அப்படி பேசுறதும் எனக்கு விருப்பம் இல்லை. அதாவது தனி மனித தாக்குதலாக இருக்கட்டும் அல்லது சமூகம் சம்பந்தப்பட்ட தாக்குதலாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி நான் இந்த சோசியல் மீடியாவையோ எதையும் நான் யூஸ் பண்ணுறதில்லை. அது ஆரோக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்காது. ஸோ அதனால் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு பெயர் சொல்லாமல் இருக்கிறது நல்ல. உண்மையிலே இவங்க இந்த காலேஜை உருவாக்கின நோக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு சந்தேகமும் இருந்தது. உண்மையிலே ஏனைய ஒரு சில மீடியாக்களை போல இவங்களும் இந்த விஷயத்தை சரியாக செஞ்சு கொண்டு போவாங்களா அப்படி இந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. ஆனால் காலம் சில பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட வெப் ஷாப்பாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், அதை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு மன திருப்தியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. மெயினாக அவங்க சொல்கிற விஷயங்கள், ஒரு 1 day ஒர்க் ஷாப் செஞ்சாலும் கூட பிள்ளைகள் பாவம், பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை எப்படி செய்கிறது, உண்மையிலே பிள்ளைகள் தூரத்துலேருந்து வாராங்க, ஒரு 1 day இருந்தாலும் அதுக்குரிய டைமை கொடுத்து அவங்க வாராங்க, தூர இடங்கள்லேருந்து வாராங்க. ஸோ அதை நாங்கள் ஏனமான வரைக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக நாங்கள் செய்யணும், அதாவது பிரயோசனம் உடையதாக நாங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பு அவங்களுக்குள்ளே இருந்ததை நான் பார்த்தேன். ஒரு 1 day ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் ஒரு சிலாக்கள் பார்ப்பீங்களாக இருந்தால் 1 day தானே, ஸோ நோமலாக போய் செஞ்சுட்டு வருவோம், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த மட்டும் அப்படி ஒரு விஷயத்தை நான் காணலை. ஒரு 1 day இருந்தாலும் கூட நிறைய பாடுபட்டு இப்படியான சில விஷயங்களை அவங்க செஞ்சு கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக எங்களுக்கு அதுதான் தேவை. இப்போ நாங்கள் ஒரு மீடியாவிலேயோ அல்லது வந்துட்டு ஒரு விஷயத்தில் நாங்கள் ஒரு கல்வி கற்கமாக இருந்தால், ஒரு தொழில்துறை சம்பந்தமான ஒரு விஷயத்தை நாங்கள் பலதரமாக இருந்தால், நாங்கள் அதை முடித்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இயல்பாகவே அதை என்ன செய்யணும், நம்பிக்கை தரக்கூடிய, அதாவது நாங்கள் தனியே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன செய்யணும், அது எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் அந்த கற்ற கல்வி எங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதோ ஒரு வகையில் என்ன செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஸோ பேரளவில் இல்லாமல், சர்டிஃபிகேட் என்ற ரீதியில் இல்லாமல் நாங்கள் அந்த கற்ற கல்வியை கொண்டு வெளியில் கொண்டு போய் நாங்கள் என்ன செய்யணும், பிரயோசனம் அடையக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்குற வகையில் தான் இப்படியான கல்வி நிறுவனங்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். வெறுமனே பணத்திற்காக மாத்திரம் இல்லாமல் மக்கள், அதாவது மாணவர்கள நலம் சார்ந்து உண்மையிலே இந்த கோர்ஸை இவங்க படிக்கிறாங்க. அப்படி படிக்கிற பட்சத்தில் இவங்க முடிச்சுட்டு போவாங்களாக இருந்தால் வெளியில் போய் என்ன செய்வாங்க, இவங்களுக்கு உண்மையிலேயே பிரயோசனம் முடியாதாக இருக்குதா இல்லையா, இந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும் பார்க்கணும். அதை பார்த்து தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸஸை இவங்க
செய்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 18க்கும் அதிகமான கோர்சஸ் இவங்களோட காலேஜில் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் வீடியோகிராஃபியாக இருக்கலாம், சினிமோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ஐடி, இப்படியான பலதரப்பட்ட விஷயங்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்குன்னு தனித்துவமான சில விஷயங்கள், மெஹந்தியாக இருக்கட்டும், இப்படியான சில விஷயங்கள் இவங்களோட காலேஜில் இருக்குது. இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரையில் இப்படியான விஷயங்கள், இப்படியான கோர்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு தொழில் அதிபராக முன்னேறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவுடையும் கூட பேர் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த ஃபீல்டில் வந்துட்டு நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்கிறாங்க. ஸோ அதற்கான ஸ்கில்லை வளர்த்துக்கொள்வது திறமை எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் போய் படிக்கிற காலங்களில் வந்துட்டு அதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அதை நாங்கள் வெளியில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் இடத்தை பொறுத்து தான் எங்களோட திறமையும் ஆளுமையும் இருக்குது. ஸோ அந்த வழிகாட்டலை இந்த காலேஜ் வந்துட்டு உண்மையிலே நல்ல முறையில் செய்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உண்மையிலே நாங்கள் இப்படியான நல்ல காலேஜில் போய் படிக்கிறதன் மூலமாகத்தான் இப்படியான விஷயங்களையும் நாங்கள் என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இவங்களை பெரிய அளவில் புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் பேர் சொல்லக்கூடிய சில காலேஜும் இருக்கிறாங்க, உண்மையிலே நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் இந்த விஷயங்களை செய்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இவங்கள்ட்ட வந்து சில தனித்துவமான சில விஷயங்களை நான் கண்டிருக்கிறேன். முக்கியமாக சொல்ல போனால் இந்த AVIQ மீடியா காலேஜில் இருக்கிற குழுமம், இதில் இருக்கிற உறுப்பினர்கள், தலைவர்கள் என்று சொல்கிறதா, உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யார் தலைவர், யார் இது அப்படின்ற ஒரு பாரபட்சமே இருக்காது. என்னென்னு சொன்னால் நான் ஒரு காலேஜ் நடத்தும் போதோ, ஒரு நிறுவனம் நடத்தும் போதோ, பதவிக்கான போட்டி, நான் இந்த பதவியில் இருக்கணும், அந்த ஒரு ஆசை வருமாக இருந்தால் அந்த காலேஜோ அந்த நிறுவனமோ முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்கள்ட்ட காணக்கூடியதாக இல்லை. அதாவது மெயினாக இவங்களோட நோக்கம் என்னென்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது, அதே நேரம் இந்த காலேஜை நாங்கள் எப்படி சரி முன்னுக்கு கொண்டு வரணும், இந்த பிள்ளைகள் படிக்கிறதாக இருந்தால் இந்த வெளியில் போயிட்டு இந்த பிள்ளைகள் எப்படி இந்த ஃபியூச்சர் அமைச்சு கொள்வாங்க, அந்த நோக்கத்தை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதால உண்மையிலே இவங்களோட நிறுவனமானது நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில காலம் போக போக இதை விட பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போகும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் வந்துட்டு என்ன செய்ய இயலாது, ஒரு பொது வெளியில் போயிட்டு வந்துட்டு ஒரு நிறுவனம் சம்பந்தமாகவோ ஒரு கொலை சம்பந்தமாகவோ எதுவாக இருந்தாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ண இயலாது. ஏன்னா மக்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கலாம், என்ன முகம் தெரிஞ்ச ஒரு சிலர் இருப்பீங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு விஷயம் பேசிட்டு போகும்போது நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ரைட் இவர் டாக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கிறார், ஓகே அது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் 90% அதிகமான நபர்கள் நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. அப்போ நானும் எடுத்தெடுப்பில் வந்துட்டு சும்மா ஒரு இதுக்காக வேண்டி பேர் சொல்கிற வகையில் வந்து சொல்லிட்டு போக இயலாது. என்னை நம்பி என்ன செய்யலாம்னு சொன்னால் சில பிள்ளைகள் தூர இடங்கள்ல இருந்து இதுல இருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, ஜாயிண்டாக பார்ப்பீங்க, நிறைய பெற்றோர்களுக்கும் என்ன தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எடுத்தெடுப்பிலே எனக்கு என்ன செய்ய இயலாது, ஒரு விஷயத்தை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண இயலாது. நானும் அதை விரும்புறதில்லை. ஏற்கனவே ஒரு விஷயத்தில் வந்துட்டு நான் அனுபவப்பட்டதால எனக்கு இப்படியான விஷயங்கள் செஞ்சு கொள்றதுக்கு உண்மையிலே பயம். யாராச்சும் ஒரு புள்ள பாதிக்கப்படுமாக இருந்தாலும் கூட அதுக்கு நானும் என்ன செய்ய வேண்டியிருக்குது, பொறுப்பாக வேண்டியிருக்குது. ஸோ சில நிறுவனங்கள் பணத்திற்காக மாத்திரம் தன்னை சுய லாபத்திற்கு மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா சில விஷயங்கள் செஞ்சு கொண்டு போவாங்க. பணம் என்றது முக்கியம்தான், ஆனால் மெயின் நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது. அது உண்மையிலே நீங்கள் அதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஸோ அந்த வகையில் நான் இவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், அண்மை காலமாக இவங்களோட நடவடிக்கைகளை நான் வந்துட்டு பார்த்து பாருங்க. உங்களுக்கு தெரியும் இவங்களோட வயசை பாருங்க, எல்லாரும் சின்ன சின்ன ஆட்கள். உண்மையிலே இந்த வயசுல வந்துட்டு இவங்க இப்படி ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு இதை ஒரு குறுகிய ஒரு காலத்துக்குள்ள செயற்படுத்துகின்றது எல்லாராலும் சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஆளுமை திறமை என்ன செய்யணும் இருக்க வேண்டும். அடுத்தது இவங்க வச்சிருக்கிற கோர்சஸ் சம்மந்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி இருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஃபோட்டோகிராஃபி நான் மீடியாவில் போயிட்டு தான் படிக்க வேணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குமா உங்களுக்கு? நார்மலாக நாங்கள் ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து அல்லது ஃபோனில் நாங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியும் தானே அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிப்போம். ஆனால் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறவங்க அந்த ப்ரொஃபஷனலுக்கு தான் தெரியும் நாங்கள் அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படியான விஷயங்கள் நாங்கள் இதில் மற்றதை விட நாங்கள் வேறுபடுறோம்ன்றது அந்த ஃபோட்டோகிராஃபருக்கு தான் தெரியும். ஸோ அது ஒரு ஆளுமை மிக்க ஒருவரால் சொல்லி கொடுக்கும் போது தான் அந்த திறமையை உங்களுக்குள்ள என்ன செய்யலாம், வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல தான் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கலாம், வீடியோகிராஃபியாக இருக்கலாம், ஐடியாக இருக்கலாம், மெஹந்தியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அந்தந்த ஃபீல்டில் வந்துட்டு இருக்கிற ப்ரொஃபஷனலில் இருக்கிற அவங்களால தான் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு என்ன செய்யலாம், வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நார்மலாகவே வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோ அல்லது இது பார்த்தோ
இதை நான் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்கிற மாதிரி என்ன செய்யாது வராது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த காலேஜில் இருக்கிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தனிநபராக அல்லது ஒரு குழுவினராக நீங்கள் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு நல்ல ஒரு தொழிலதிபர் அல்லது ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நாட்டில் உலகம் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறக்கூடிய வகையில் உங்களை என்ன செய்யலாம் சொன்னால் உருவாக்கி கொள்ளலாம். ஸோ அதை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலேஜில் வந்துட்டு பயன்பெற்ற நிறைய மாணவிகள் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உங்களுடைய சொந்தங்கள் அல்லது நண்பர்கள் நண்பிகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இது சம்பந்தமான அறிவுறுத்தலை நீங்கள் வழங்கணும். நம்ம என்னதான் அட்வர்டைஸ்மெண்ட் செஞ்சாலும் கூட ஒருத்தர் பயன்பெற்று அந்த பயனை மற்றவருக்கு சொல்லும் போது கிடைக்கிற அந்த நம்பிக்கை மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஸோ நான் நினைக்கிறேன் நிறைய மாணவர்கள் இதில் வந்துட்டு பயன்பெற்று இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கட்டாயம் உங்களோட நண்பர்கள் உங்களோட உறவினர்களுக்கு அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு உண்மையிலே இங்கே வருகின்ற அதிதிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நிறைய பேர் என்ன தெரிஞ்சாக்க நிறைய பேர் வந்திருந்தீங்க, நிறைய பேர் வந்து பேசியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் AVIQ மீடியா காலேஜுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதே போல் எனது நண்பர்கள் ஷவுக்கியா இருக்கட்டும், இப்படி நிறைய பேரை எனக்கு காண கிடைச்சது, அதுலேயும் மிகவும் சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா. நிறைய நேரம் எடுக்க விரும்பலை, ஏற்கனவே நான் நிறைய நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் நன்றி. நன்றி டாக்டர் ரிம்சான். டாக்டர் ரிம்சான் வந்து மிக நீண்ட நாட்களாக எனக்கு தெரியும். அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மை. எனக்கு மார்க்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில். நிறைய ஈவெண்ட் நான் ஹோஸ்ட் பண்ண போயிருக்கிறோம். ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணும்போது அங்கே சில விஷயங்கள் சொல்லப்படும். அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு 2 கிழமை போகும்போது உண்மை தன்மையெல்லாம் வெளியில் வர்ற நேரங்களில் சில ஈவெண்ட்களுக்கு நானும் போகிறத தவிர்க்கிறது, அவரும் போகிறத தவிர்க்கிறது. எனவே இந்த எங்களுடைய IQ மீடியா காலேஜ் என்பது உங்களுக்கு 100% அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு உரியவர்களால் வளவாளர்களாக நடத்தப்படுகிறது. எனவே இந்த நம்பி நீங்க வரலாம். இதனுடைய முதல் கட்டம் தான் இது. இதைவிட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு அடுத்த வருட ஆரம்ப பகுதியிலே இந்த ஏற்பாட்டு குழு ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கு. எனவே இந்த நிகழ்வுக்கு பல்வேறு பாடசாலைகளினுடைய அதிபர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், அதே போன்று தொழில் அதிபர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒருமுறை ஒட்டுமொத்தமாக வரவேற்றுக் கொண்டு